ஆல் இண்டியா விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியினுடைய சார்பாக இப்பொழுது சாதனை பெண் உமாராணி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். நம்முடைய சகோதரி BK உமா அவர்களுக்கு ஆல் இண்டியா விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியின் சார்பாக டாக்டரேட் பட்டம் வழங்கப்படுகிறது. அதை பற்றி கூறுவதற்காக உமாராணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உயிரினும் மேலான தமிழ் அன்னையை வணங்கி மிக சிறப்பானதொரு நிகழ்வு. அதாவது சேவை உள்ளங்கள் அனைவரும் இணைந்து லயன்ஸ் மற்றும் ரோட்ரி, அதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தரை பார்க்குறதே பெரிய விஷயம். ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு உருவாக்கி ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய டிடி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் கனிந்த ஓம் சாந்தியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது இவங்களோட பேச்சை கேட்ட உடனே அமைதியாகிடுச்சு மனெல்லாம். அப்படியே கொஞ்சம் அப்படியே வேகமாக பதட்டம் ஏதோ இருந்தது. ஆனால் வாழ்க்கையினுடைய முழு தத்துவத்தையுமே சொல்லிவிட்டாங்க. நான் எதோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் அவங்களோட பேச்சை கேட்டதுக்கப்புறம் இதை தான் சொல்லணும்னு தோணுது. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக அதை எடுத்து சொன்ன உமா சிஸ்டரோட அழகு சிறப்பு. அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இங்கே வீற்றிருக்கும் அனைத்து கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை. அதாவது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2000 நாட்களை கடந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய சாதனைகள் என்று சொல்லும் பொழுது 2324 சாதனைகளை நாங்கள் தாண்டி போயிட்டுருக்கோம். இது உண்மையிலே ஒரு 2000 ஆண்டுக்கு 2000 நாட்களுக்கு 2324 என்பது ஒரு நாளைக்கு ஒரு சாதனையோடு 2, 3, 4, 5 சாதனைகள் சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு துறையில் இவங்களுக்கு டாக்டர் பட்டம் ஏன் வழங்குகிறோம்? இப்போ பலருக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். அது இவங்களுக்கு ஏன் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு துறையில் தொடர்ந்து, அதாவது சாதனை என்பது ஒரு நேரத்தில் முடிஞ்சு போயிடும், அடுத்த சாதனை என்பது அடுத்து தொடரும். ஆனால் இவங்களுடைய தொடர் சேவை, தொடர் முயற்சி, இதுதான் உண்மையான சாதனை. அதாவது கடைசி வரைக்கும் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் மாறாமல் செஞ்சிட்ருக்காங்க உமா சிஸ்டர். அவங்களுடைய வயது, அவங்க இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா 14 வயது, 14 வயது பெண். அதாவது கல்யாணம் பண்ணனா கூட 21 வயசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 14 வயது பெண் அந்த அளவுக்கு வலிமையான ஒரு மனநிலையோட பல போராட்டங்களை சந்தித்து கூட அவங்க மனசு மாறலை. அப்போ அங்கேயே உள்ள ஞானம் இருந்திருக்கு. அதாவது கருவிலே திருவுடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருவுடையவராக அவங்க வாழ்ந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். 50 ஆண்டுகள் அவங்களுடைய சேவை பிரம்மாண்டமாக இருக்குது. அவங்களுடைய சேவையை பார்க்கும்பொழுது உண்மையிலே ஒரு 80,000க்கு மேலே ஒரு சேவை பண்ணியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் பண்ணியிருக்காங்க, மருத்துவத்துறையில் பண்ணியிருக்காங்க, அவங்க பெண்களுக்கு பண்ணியிருக்காங்க, காவல்துறைக்கு பண்ணியிருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான அந்த ஒரு 80,000க்கு மேலே சேவை என்பது நினச்சி கூட பார்க்க முடியாத சேவை. அத்தகைய ஒரு சிறப்பு. அதனால தான் நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு திறமை என்பதை விட்டு இந்த மாதிரி மக்களுக்காக ஆன்மாவோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம பேசின டிடியோட பேச்செல்லாம் கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க ஆன்மாவோடு தான் பேசிகிட்ருக்காங்க, நம்மளோட பேசவே இல்லை. அதனால தான் இங்கே ஏதோ ஒரு மாற்றம் வருது. அப்போ ஆன்மாவோடு பேசக்கூடிய ஒரு தன்மையை அவங்க பெற்று நமக்கெல்லாம் அதை கொடுத்துட்ருக்காங்கன்னும் போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு தகுதி வாய்ந்தவரை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்காக நாங்கள் டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு எந்த விதமான கட்டணமும் பெறுவதில்லை. அத்தகைய வகையிலே அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குவதில் நாங்கள் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று அழகாக ரொம்ப திருவள்ளுவர் சொல்வார். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. இப்போ நம்மளாம் உட்காந்து பார்த்துட்ருக்கோம், ஆனால் அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இவங்களை உட்கார வச்சா கண்டிப்பாக இவங்களால் இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும்னு இறைவன் முடிவெடுக்கிறார்.
அதை தான் நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதாவது எங்கே அவங்க சொன்னாங்க ரொம்ப அழகாக, அந்த ஈகோ அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அந்த ஈகோ, குடும்பம் நல்ல அனைத்து துறையிலையும் எல்லா துறையிலையும் இருக்குது. அந்த ஈகோ மட்டும் விட்டுட்டா உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். பற்று விடும் பொழுது ஆயுள் கூடுகின்றது, பற்றை விடும் பொழுது அறம் பெருகுகிறது, பற்றை விடும் பொழுது அறிவு ஓங்குகிறது, பற்றை விடும் பொழுது மெய்ஞானம் மேம்படுகிறது. அப்படிப்பட்ட பற்றை விட்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ரோட்டரியில் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது 100 ஆண்டுகளை கடந்தது ரோட்டரி, லைன்ஸும் 100 ஆண்டுகளை கடந்தது. ஆனால் ஒரு 90 ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டை இன்னும் தொடவில்லை. ஆனால் கோடிக்கணக்கானோர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி, அதாவது கடவுள்கிட்ட பேரும் பேசுகிறோன்னு சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி கடவுள்கிட்ட எந்த பேரமும் பேசாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஒரு சேவையை இவ்வளோ பெண்கள் பண்ணுறாங்க அப்படின்றது உண்மையிலே நம்மளால் வியப்பாக அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவும், எல்லாருமே சொல்லலாம். ஆனால் அந்த செயல் செய்கிறதுன்றது எவ்வளோ பெரிய போராட்டம். அதுவும் பெண்கள், ஒரு பெண் வெளியில் இந்த சமுதாயத்தில் வந்தாலே எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எவ்வளோ அதுக்கான எதிர்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆனால் பெண்களே செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள். அதாவது உயிரினங்களினுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சின்னு தெரியும் எல்லாமே. அதாவது உயிரினங்கள்னும் போது 1 அறிவு முதல் 6 அறிவு வரை, அதாவது செடியும் சரி குழந்தையும் சரி வளர்ச்சி அடைகின்றது. ஆனால் இந்த சேவை எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ சேவை கூட வளருமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. சேவையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆன்மாக்களினுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் படுகின்ற பாடு உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. நம்ம ஐயா சொன்னார், கவர்னர் ஐயா பேசும்போது ரோட்டரியில், இந்த இடங்கள்லாம் காலியாக இருக்கிறது அவர்கள்லாம் பாக்கியசாலி இல்லை, நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். உண்மையிலே முதுகை தட்டி கொள்ளலாம், நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். ஏன்னா இந்த இடத்துல இவங்களோட பேச்சை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சொன்ன மாதிரி எவ்வளவோ பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இன்றைக்கி கிடைச்ச இந்த அமைதி நிச்சயமாக அது யாருக்குமே கிடைக்காது, நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே அதற்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வியை எப்படி எதனாலும் எவற்றாலும் அழிக்க முடியாது சொல்வார்கள். அதுபோல் நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பகவத்கீதையில் அம்மா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அழகான ஒரு ரகசியம் சொல்லியிருப்பாங்க. கல்வி அழியாதது, நம்ம ஆன்மாவோடு தொடர்ந்து வரும். ஆனால் இந்த சர்வீஸும் தொடர்ந்து வரும். ஆன்மாவோடு தொடர்ந்து வரக்கூடியது இந்த சர்வீஸும். அதான் இவங்க செய்யக்கூடிய அந்த சர்வீஸ் மற்ற ஆன்மாவோடு சேர்ந்து இணைந்து இவங்க இவ்வளோ அழகாக செய்கிறாங்க அப்படின்னும் போது 2 விஷயம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். சேவையும் வளரும், இவங்களுடைய அந்த கல்வியோடு சேர்ந்து, அதை தான் கர்மான்னு சொல்லுவாங்க, நல்வினை தீவினை. இவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்வினையை உண்மையிலே இந்த சபையில் நான் வணங்கி அவர்களை வாழ்த்தி பாராட்டி இத்தகைய ஒரு நல்லதொரு வாய்ப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. யூனிவர்சிட்டியினுடைய ஃபவுண்டர், உலக சாதனையாளர் சே வெங்கடேசன் அவர்களை அன்புடன் வருக என வரவேற்கிறோம். அனைவரும் பலத்த கரவொலியை எழுப்பி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆல் இந்தியா விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியின் சார்பாக
சார்பாக நம்முடைய பிரம்மகுமாரி உமா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. டாக்டர் சிஸ்டர் BK உமா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்து மீண்டும் நம்மை வாழ்த்தியமைக்காக திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் ரொட்டேரியன் பானு அவர்களுக்கும் அமைப்பின் சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்படுகின்றது.